பாருமா, நீ வந்து நம்ம வீட்டுக்கு மருமகளா வந்திருக்க. நான் வந்து இந்த சீரியல்ல இருக்க மாமியாருக்கு மாதிரி வில்லத்தனமெல்லாம் இருக்க மாட்டேன். ரொம்ப பாசமான மாமியார்மா நானு. ஐயோ அத்தை, நான் கூட சீரியல்ல பார்த்து ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். என் மாமியாரும் இந்த மாதிரிலாம் வேலை வாங்குவாங்களோன்னு. ஐயோ, வேலைன்ற வார்த்தை நான் உங்ககிட்ட சொல்லவே மாட்டேன். நீ இந்த வீட்டுல ஜாலியா இருக்கலாம். எல்லா வேலையும் நான் பாத்துக்கிறேம்மா. ஐயோ, இந்த மாதிரி ஒரு மாமியார் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. ஐயோ, எதுக்குமா கால்ல விழுந்துக்கிட்டு? 25 வருஷமா இதுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். என் மாமியார் என்ன எப்படிலாம் டார்ச்சர் பண்ணாலும் அத்தை விட்டு டபுள் ட்ரிபிள் மட்டும் டார்ச்சர் பண்ணி அத்தத்தை தீத்துப்பேன். என்ன அத்தை ஏஞ்சிக்க சொல்ல மாட்டாங்க? அத்தை ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டு பண்ணி ஏஞ்சிருமா. நல்லா இருமா. The next day. மணி 12 இன்னும் ஏஞ்சி வராம உள்ள உட்காந்து தூங்கிட்டே இருக்கிறா பாரு இவன். அத்தை குட் மார்னிங் அத்தை. குட் ஆஃப்டர்நூன் ஆயிடுச்சு. குட் மார்னிங். அந்த டிவி சுவிட்ச கொஞ்சம் போட்டு விடுமா. நான் போடுறேன் அத்தை, நான் போடுறேன். டிவி சுவிட்ச் போட்டேன் அத்தை. இருமா டிவி போட்டுட்டேன். டிவி ரிமோட் அப்படியே கொஞ்சம் எடுத்துதாமா. என்னங்க அத்தை டிவி ரிமோட்? இருமா வயசானவமா கண்ணு தெரியாது. அந்த டேபிள் இருக்க கண்ணாடி கொஞ்சம் எடுத்து கொடுமா. என்னங்க அத்தை கண்ணாடி? ஏமா இருமா. வயசானவ கால் வலிக்குது, கொஞ்சம் கால் மட்டும் அமிக்கிட்டு போறியா? நேத்து இவங்க என்ன சொன்னாங்க? ஐயோ, வேலைன்ற வார்த்தை நான் உங்ககிட்ட சொல்லவே மாட்டேன். நீ இந்த வீட்டுல ஜாலியா இருக்கலாம். எல்லா வேலையும் நான் பாத்துக்கிறேம்மா. நேத்து அப்படி சொல்லிட்டு இன்னைக்கு பாரு ஏஞ்சி வந்ததுல இருந்து கால் தானே அத்தை நான் அமிக்க விடுறேன். வா உன்னை இன்னைக்கு விட்டுறதா இல்லடி. நல்லா சுகமா இருக்காரு. சூப்பர்மா. அப்படியேதான். வேலை வாங்க மாட்டேன் கால முக்கிறது என்ன பண்ணி போகிற புரிவா. ஒரு வழியா கால முக்கிறதுல இருந்து தப்பிச்சோம். மருமகளே, நீ கால முக்கிறதுல எனக்கு தலைவலி வந்துச்சு. கொஞ்சோண்டு காஃபி போட்டு எடுத்துனுவாமா. போவா. நல்லா ஹாயா சோஃபால உட்காந்து காஃபி கேக்குதா? காஃபி என்னைய பத்தி உனக்கு தெரியல. காஃபில சக்கரை தானே போடுவாங்க. இந்த உப்பு போட்டு காஃபியை குடி. நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஏ மாமியாரு, இன்னைக்கு நீ காலிடி. அத்தை காஃபி தானே கேட்டீங்க அத்தை? எடுத்துட்டு வர அத்தை. மருமகளே, அந்த காஃபி நீ குடிமா. எதை நான் குடிக்கிறதா? அட குடிமா. என்ன குடிக்க சொல்றீங்க? ஒருவேளை காஃபில உப்பு போட்டு தெரிஞ்சா? நீங்க தானே காஃபி கேட்டீங்க. உங்களுக்கு போட்ட காஃபி அத்தை நீங்க தான் குடிக்கணும். வந்தாங்க. இல்லம்மா, காஃபி வந்து நான் எனக்காக நான் கேட்கல. உனக்கு வேலை செஞ்சு உடம்புல டயர்டா இருக்கும்ல, காஃபி குடிச்சா நல்லா எனர்ஜி வந்துடும். அதுக்காக தான் நான் கேட்டேன். பரவாயில்ல, எனக்கு இது வேணா, நீங்க குடிங்க இந்த காஃபிய. அத்தை சொல்ல கேப்பியா மாட்டியா? குடிமா, நீ தான் குடிக்கணும். அது மேல அத்தை இந்த டம்ளர் குடிங்க. அத்தை நான் குடுத்துட்டு நீங்க தான் குடிக்கல. ஏண்டி காஃபிய கீழே போட்டது இல்லாம என் மேல பழியா போடுறியா? சாரி அத்தை, எவ்வளவு தப்பு. நானே இதை தொடுத்துறேன். அந்த பயம் இருக்கட்டும். ஹேய், நீ அடிச்சோன்னு நான் பயப்படுறதுக்கு நான் என்ன 80s 90s மருமகளா? தூக்கி மருமகளே உன்னையா? பார்த்தல தூக்கி மருமகளாடி சும்மா இடி மாதிரி இருந்ததா? நீ தூக்கடா. நான் 90s மாமியார். உன்னையா வாய் கோடிக்கிச்சே. ஏ மாமியாரே, உனக்கு நான் ஸ்நாக்ஸ் போட போறேன். நீ இப்ப பாரு. உனக்கு இருக்குது பேருக்கு. ஏ மருமகளே, இந்த நீ குடி. ஏ மாமியாரே, உனக்கு இதெல்லாம் பத்தாது. இன்னும் பயங்கரமா வேணும். இரு வர. எதுக்கு கிச்சனுக்குள்ள போனா? ஐயோ, பாத்திரங்களை எடுத்துட்டு வரானே. அத்தா, ஐ அம் கமிங். மருமகளே வேணா, ஏதாவது பேசி தீத்துக்கலாம். அதெல்லாம் வாய்ப்பு இல்லை. நான் வாங்கிக்கோ. மருமகளே வேணா. ஐயோ, கையை வாங்க பாரு. ஐயோ, யாரும் பெல் அடிக்கிறாங்களே. நம்ம நைசா போய் சோஃபால உட்கார்ந்துருவோம். கதவு திறக்கிறதுக்கு முன்னாடி ராக்கெட் கேர்ல இருந்து நார்மல் கேர்க்கு வரணும். கதவு பின்னாடி யாரு இருக்கான்னு தெரியலையே. இவனுங்க இவ்வளவு சீக்கிரம் வேலை வந்துட்டீங்க? அது நான் அப்புறம் சொல்றேன். அம்மா இங்க இருக்காங்க. அத்தை இந்த ஹால்ல இருக்க சோஃபால தான் உட்கார்ந்துக்கறாங்க. ஹால்ல தான் இருக்காங்கன்னா அப்ப இது அவங்களுக்கு தெரியாம மறைக்கணுமே. பையன் வெளிய வச்சே பேசிட்டு இருக்கறான். அவன உள்ள வர சொல்லு. ஏ பிரகாஷ்,
பிரகாஷ் உள்ள வாடா நீ. என்னங்க சாப்பிட்டீங்களா? அதெல்லாம் சாப்பிட்டேன். ஏ மருமகளே, என் பையன் மட்டும் இப்ப வந்துல்ல, மண்டைய ரெண்டா பொளந்திருப்பேன். அது வரைக்கும் என் கையை நான் பூ பிடிச்சிட்டு இருக்கமா. வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு பொண்டாட்டிக்கு ஒரு gift கொடுக்கலாம்னு பார்த்தா அம்மா இங்கே உட்காந்துக்கிறாங்க. இப்ப எப்படி கொடுக்கறது? டேய் பிரகாஷ், நானும் வந்து பாத்துக்கிறேன். பின்னாடி நான் மறைச்சு வச்சுக்கிறேன். அது ஒண்ணும் இல்லம்மா, பின்னாடி கொசு கச்சிச்சு, அதாம்மா சொல்லிருக்கிறேன். எது கொசு கச்சிச்சா? ஏமா சீரமே அந்த மஞ்சள் தூள் எடுத்துட்டு வா போமா. நான் போறேன். கொசு கச்சது எதுக்குமா மஞ்சள் தூள் வைக்கணும் இப்போ? டேய் இப்பலாம் பறவை காய்ச்சல் ரொம்ப பரவாதாடா. ஆனா ஆன்டிபயோட்டிக் மஞ்சள் தூள் எடுத்து வைக்க சொன்னேன். பறவை காய்ச்சலுக்கும் கொசு கடிக்கும் என்னமா சம்பந்தம் இருக்கு? டேய் கொசு பறக்கும்ல, அப்ப பறவை வைக்கல தான வரும், அதான் சொன்னேன். என்னம்மா நீ லூசு மாதிரி பேசுற? ஐயோ, ஒரு அவசரத்துல மறைச்சு வச்ச கிஃப்ட் வெளிய எடுத்துட்டேனே. என்னதுடா அது கையில வச்சிருக்க? இதுவாமா, அது இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டேல, அதான் பொண்டாட்டிக்கு ஒரு இதை கிஃப்ட் கொடுக்கலான்னு. இந்தம்மா கிஃப்ட் புடி. ஜாலி, புருஷனுக்கு வேலண்டைன்ஸ் டேக்கு கிஃப்ட் எல்லாம் வாங்கி தராரு. ஐயோ, இன்னைக்கு நான் செத்தம் போ. 10 மாசம் இவனை என் வயித்துல சுமந்து பெத்து இவனை இவ்வளவு பெரிய ஆளாக்க நானே என் கணவனா அவ்வளவு கஷ்டப்பட்டு இவன் ஆசைப்பட்ட எல்லாத்தையும் உனக்கு வாங்கி கொடுத்து தோங்கி நிக்கிறாள். இவன் வேணா சொல்லி இவன் ஆசைப்பட்டான்னு ஒரே காரணத்துக்கு இவனை கட்டி வச்சு எல்லாம் பண்ணா. ஆனா எனக்கு ஒரு வேலண்டைன்ஸ் டேக்கு எனக்கு ஒரு கிஃப்ட் கூட வாங்கி தரல. அம்மா அப்படி இல்லம்மா, இன்னைக்கு வந்து லவர்ஸ் டேல லவருக்கு வாங்கி கொடுத்தேன். மதர்ஸ் டே அன்னைக்கு மதர் உனக்கு தானே வாங்கி தர போறேன். வாங்கி கொடுத்துட்டா. ஏன் எங்க மேல லவ் மாத்தல உனக்கு இல்லையா? உனக்கு அத்தை இங்க பாத்தியா, வேலண்டைன்ஸ் டேக்கு கிஃப்ட் எடுக்கு. ஒரு கிஃப்ட் வச்சுட்டு உனக்கு காட்றாளே. மா, நான் உனக்கு gift வாங்கிட்டு வரலன்னு சும்மா சொன்னேம்மா. பேக்ல நான் ஒளிச்சு வச்சிருக்கேன். இந்தா உன் gift எப்படி? டேய் பிரகாஷ், என்னடா ஏதோ நாத்தடிக்குது இதுல? இதுலயும் நாத்தடிக்குதுங்க. அதெல்லாம் ஒண்ணும் இருக்காது, ரெண்டு பேரும் gift ஓபன் பண்ணி பாருங்க. ஐயே, டேய் பிரகாஷ், என்னடா இது? ஏங்க என்ன கட்டறீங்க இது? அது வேலண்டைன்ஸ் டே gift ஆட்டு மூளை வாங்கிட்டு வந்துக்கிறேன். எதுக்குடா இப்ப இந்த மூளை வாங்கிட்டு வந்த? ஆமாங்க, எதுக்குங்க இது? எதிர் வீட்டு கோமத்துல இருந்து தெருமூலையில இருக்க சேகர் வரைக்கும் நான் ஆபீஸ்ல இருக்கும்போது எனக்கு போன் பண்ணி உங்க அம்மாவும் உன் பொண்டாட்டியும் சின்னதா ஒரு காபி கொண்ட விஷயத்துக்கு பெருசா சண்டை போட்டு விட, ரெண்டாவதுடா கொஞ்சம் சீக்கிரம் வந்து என்னன்னு பாருடான்னு சொன்னானுங்க. நாங்க சண்டை போட்டது வெளியெல்லாம் கேட்டுச்சா? அந்த 10 இருக்கிற சோப்பால இருந்து கொஞ்சம் ஏச்சு இந்த ஜன வெளியே கொஞ்சம் வெளியே எட்டி பாரு. மொத்த ஏரியாவும் நம்ம வீட்டை தான் பார்த்துன்னு இருக்குது. என்னடா சொல்ற பிரகாஷ்? ஆமா, மொத்த ஏரியாவும் நம்ம வீட்டை தான் முறைச்சு பார்த்துன்னு இருக்கிறானுங்க. ஏங்க அதுக்கும் இந்த மூளைக்கு என்னங்க சம்பந்தம்? உனக்கும் அம்மாக்கு வந்து அந்த மூளை இல்ல, ஆனால் தான் வரும்போது கறி கடையில உனக்கு ஒரு மூளை அம்மாக்கு ஒரு மூளைன்னு வாங்கிட்டு வந்தேன். நல்லா சமைச்சு சாப்பிடுங்க. அது மூளை வளருதான்னு பாப்போம். நான் ஆபீஸ்க்கு போனோம், 1 hour தான் பர்மிஷன் போட்டு வந்தேன். டேய் பிரகாஷ், ஒரு நிமிஷம்டா. இந்த மூளைய ஹலால் கடையா பார்த்து வாங்குனியாடா? இந்த மாமியார் விசஸ் மருமகள் 4 பாட்டம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க.